ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க அரவிந்த். இந்த நவம்பர் மாதம் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்றத தாண்டி நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் லான்ச் ஆக போகுது. ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி நோட் சீரிஸ், ரியல்மி கிட்ட இருந்து நம்பர் சீரிஸ், iQoo உடைய நியோ சீரிஸ்னு நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இந்த நவம்பர் மாதம் லான்ச் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி அப்கமிங் ஸ்மார்ட் போன்ஸ் நவம்பர் 2022 என்னென்ன ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு வாங்க வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த ஸ்மார்ட் போன்ஸை விட இன்னொரு லான்ச்சுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதுதான் Snapdragon 8 Gen 2 நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். இந்த ப்ராசஸருக்காக நெக்ஸ்ட் எல்லா பிராண்டுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா பிராண்டுமே அவங்களுடைய நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த Snapdragon 8 Gen 2 இந்த சிப்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த Snapdragon 8 Gen 2 இந்த நவம்பர் மாதம் தான் மார்க்கெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அடுத்து எல்லா பிராண்டும் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் iQoo 11, OnePlus 11, Realme GT3, Xiaomi 13 இந்த எல்லா பிராண்டும் அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸை வரிசையில் லான்ச் பண்ண போறாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ஸ்மார்ட் போன்ஸ் இந்த நவம்பர் மாதம் சைனாவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்தியாவில் இந்த Snapdragon 8 Gen 2 இந்த ஸ்மார்ட் போன்ஸை நம்ம டிசம்பர் மாதம் மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். சரி, டிசம்பர் மாதம் வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நாம இப்போ பேசிக்கிட்டு நவம்பர் மாதத்துக்கே வந்துடும். ஸோ நவம்பர் மாதத்தில் சாம்சங் கிட்ட இருந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா சாம்சங் கேலக்ஸி M23 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த நவம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு லேண்டிங் பேஜ் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் அங்கே சில இன்ஃபர்மேஷன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான LCD டிஸ்பிளே இருக்க போகுது. Snapdragon 750G அப்படின்ற இந்த ப்ராசஸர், 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சரை தான் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங் மோஸ்ட்லி 20,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த சாம்சங் கேலக்ஸி M23 5G இதன் இந்த நவம்பர் மிடில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய இன்ஃபினிக்ஸ் Zero Ultra இந்த ஸ்மார்ட் போனும் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த நவம்பர் மாதம் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி இந்த நவம்பர் மாதம் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கான எதிர்பார்ப்புக்கு காரணம் இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான். ஏன்னா 200 மெகா பிக்சலுக்கான ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 180 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 120 ஹெர்ட்ஸ்க்கான OLED டிஸ்பிளே, Dimensity 920 மாதிரியான இந்த ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் போன் குளோபல் மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால இதே மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த இன்ஃபினிக்ஸ் Zero Ultra 25 to 30K செக்மெண்ட்டுக்காக இந்தியன் மார்க்கெட்ல இந்த நவம்பர் மாதம் வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி Xiaomi கிட்ட இருந்து Xiaomi 12 சீரிஸ்ல ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போன் அது இந்த நவம்பர் மாதம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுல Xiaomi 12T, 12T Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் மேபி லான்ச் ஆகலாம். பட் கண்டிப்பா Xiaomi 12 Lite NE 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் இந்த நவம்பர் மாதம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ண Xiaomi CV2 அந்த ஸ்மார்ட் போனை இந்தியன் மார்க்கெட்ல ரீபிராண்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது Xiaomi CV2 அந்த ஸ்மார்ட் போன்ல மெயின் ஹைலைட்டடா 32 மெகா பிக்சலுக்கான டியூவல் செல்ஃபி கேமரா முன்பக்கம் கொடுத்திருந்தாங்க. 50 மெகா பிக்சலுக்கான IMX 766 சென்சாருக்கான ஒரு கேமரா, Snapdragon 7 Gen 1 சென்சார், 120 வாட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 4500 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரியான ஒரு நல்ல ஃபீச்சர்ஸோட சைனாவில் இந்த Xiaomi CV2 வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரியான ஃபீச்சரோட அதே ஸ்மார்ட் போனை இந்தியன் மார்க்கெட்ல Xiaomi 12 Lite NE 5G அப்படின்ற நேம்ல ரீபிராண்ட் பண்ணி ஒரு 30,000 ரூபாய்க்கும் கம்மியான செக்மெண்ட்ல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால Xiaomi கிட்ட இருந்து இந்த Xiaomi 12 Lite NE 5G நவம்பர் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து iQoo கிட்ட இருந்து iQoo Neo 7 இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா இந்த நவம்பர் மாதம் லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் இப்பதான் ரீசெண்டா சைனாவிலையும் லான்ச் பண்ணாங்க. ஸோ சுட சுட அப்படியே இந்தியன் மார்க்கெட்ல நவம்பர் மாதம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான E5 AMOLED டிஸ்பிளே, Dimensity 9000+ அப்படின்ற இது ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட், 5000 mAh பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர், 50 மெகா பிக்சல் OAS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, கேமிங்காக ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி சைனாவில் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் போனை பத்தின ஒரு டெடிகேட்டட் வீடியோ கூட நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு கார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த iQoo Neo 7 35,000 ரூபாய்க்கும் கம்மியான செக்மெண்ட்ல இந்தியன் மார்க்கெட்ல நவம்பர் மாதம் கண்டிப்பா லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ iQoo Neo 7 கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம்.
அடுத்து iQoo தொடர்ந்து OnePlus கிட்ட இருந்து OnePlus Nord 3 இந்த ஸ்மார்ட் போனும் மேபி இந்த நவம்பர் மாதம் லான்ச் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா டிசம்பர் மாதத்திலேயாவது இந்த ஸ்மார்ட் போனை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் 120 Hz கான AMOLED டிஸ்ப்ளே, Dimensity 8100 கான சிப்செட், 4500 mAh பேட்டரி, 100 watts கான சார்ஜர், 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி iQoo Neo 7க்கு காம்படிஷனா அண்டர் 35K செக்மெண்ட்டுக்காக தான் இந்த ஸ்மார்ட் போனும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் OnePlus Nord 3 இந்த நவம்பர் எண்ட் இல்ல மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா டிசம்பர் மாதம் OnePlus கிட்ட இருந்து இந்த ஸ்மார்ட் போன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ரியல்மி கிட்ட இருந்து அடுத்து நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ரியல்மியுடைய நம்பர் சீரிஸ் ரியல்மி 10 சீரிஸை இந்த நவம்பர் மாதம் கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ரியல்மி 10 சீரிஸ்ல இருந்து இப்போ நவம்பர் மாதம் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியல்மி 10, ரியல்மி 10 ப்ரோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்த நவம்பர் மாதம் லான்ச் ஆகிடும். மற்றபடி இந்த ரியல்மி 10 சீரிஸில் வரப்போகிற மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் அடுத்து டிசம்பர் ஜனவரி மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் ரியல்மி 10 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. 90 Hz கான AMOLED டிஸ்ப்ளே, MediaTek Helio G99 கான சிப்செட், 5000 mAh பேட்டரி, 33 watts கான சார்ஜர், 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 15000 ரூபாய் செக்மெண்ட்டுக்காக இந்த ரியல்மி 10 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ரியல்மி 10 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனா. 120 Hz கான AMOLED டிஸ்ப்ளே, MediaTek உடைய புது Dimensity 1080 அப்படின்ற இந்த சிப்செட், 5000 mAh பேட்டரி, 67 watts கான சார்ஜர், 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ரியல்மி 10 ப்ரோ 20000 ரூபாய் செக்மெண்ட்டுக்காக மார்க்கெட்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி 10 and 10 ப்ரோவை இந்த நவம்பர் மாதம் எண்டுக்குள்ள மோஸ்ட்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த ரியல்மிக்கு காம்படிஷனா ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி நோட் சீரிஸை லான்ச் பண்ண போறாங்க. ரெட்மி நோட் 12 சீரிஸ் இந்த நவம்பர் மாதம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல இருந்தும் இந்த நவம்பர் மாதம் 2 ஸ்மார்ட் போன் வரப்போகுது. மற்ற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் டிசம்பர் அண்ட் ஜனவரியில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் போன் ரெட்மி நோட் 12 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 12 ப்ரோ பிளஸ் அப்படின்ற இந்த 2 ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ரெட்மி நோட் 12 ப்ரோ இது பொறுத்த வரைக்கும் 120 Hz கான AMOLED டிஸ்ப்ளே, Dimensity 920 கான சிப்செட், 4300 mAh கான பேட்டரி கெபாசிட்டி, 67 watts கான சார்ஜர், 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 20000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கும் ரெட்மி நோட் 12 ப்ரோ பிளஸ் ஸ்மார்ட் ஃபோன், 120 Hz கான OLED டிஸ்ப்ளே, Dimensity 1080 கான சிப்செட், 4300 mAh பேட்டரி, 120 watts கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 200 மெகாபிக்சல் கான ட்ரிபிள் ரியர் கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 25000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கும் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் ரெட்மி நோட் 12 சீரிஸை கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதம் எண்டுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் இந்த நவம்பர் மாதம் இப்போதைக்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான லிஸ்ட் எல்லாம் இதெல்லாம் தான். இதில் இருந்து மோஸ்ட்லி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த நவம்பர் மாதம் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா டிசம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இது போக இன்னும் நம்ம மென்ஷன் பண்ணத மற்ற பிராண்டுகிட்ட இருந்தும் சில சர்ப்ரைசிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நவம்பர் மாதம் லான்ச் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி என்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் சர்ப்ரைஸாக லான்ச் பண்ண போகிறாங்க அண்ட் நாம லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த நவம்பர் மாதம் வரப்போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இந்த நவம்பர் மாதம் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக ரொம்பவே அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க.